விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் பணியாளர்களை கதவை மூடி கள்ள ஓட்டு போட்டதாக குற்றம் சாட்டி தாவிக்கவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளித்திருப்பதாக அவர்கள் கூறினர். இப்பதான் புதுசா ஒருத்தர் வராரே, நம்மளும் கொஞ்சம் முன்னேறிடுவோம், நாட்டை நல்லா வாழ்ந்துருவோம், இதுக்கு மேலாவது பெண்கள்லாம் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டைமாக தளபதி வராரு, அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் நீங்கள் அதுலேயும் பஸ்ஸு நிறுத்துறது, வெளியூர்ந்து வர்றவங்கள அதுலேயும் ஓட்டு போடுற உரிமை அப்படி பறித்து அந்த கள்ள ஓட்டாக மாற்றி அதையும் நீங்களே போட்டு, ஏண்டா வருஷம் வருஷம் இதை தான் பண்ணுறீங்களா? மனுஷங்களாடா நீங்கள்லாம், இன்னும் எவ்வளோ தாண்டா சம்பாதிங்க, எவ்வளோ தாண்டா தின்னுவீங்க? கொஞ்சமாவது எங்களையும் வாழ விடுங்களா. ஒரு மனுஷன் வரான்னு சொல்லி அவரையும் கேவலப்படுத்தி எங்களையும் வாழ விடாத பண்ணி நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு என்னடா பூத்தில் உங்களுக்கு என்னடா வேலை, புட்டுங்கிற வேலை? அப்புறம் எதுக்குடா அந்த ஓட்டு? அப்புறம் எதுக்கு அந்த கணக்கு? அந்த வயலுக்கு அதை நீங்களும் அப்படியே பண்ணிக்க வேண்டியது தான்டா. வெக்கமா இல்லை? தளபதி மட்டும் வரட்டண்டா, அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒருத்தனுக்கும் இருக்குடா, ஒருத்தனுக்கும். அப்போ தெரியும், அங்கே வரும்போது தெரியும். அப்போ இருக்கடா உங்களுக்கெல்லாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் வரப்போகிறது தளபதி தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. பார்த்துடலாம்டா. நீங்களாம் நாங்களா? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அது ஒரு கை குழந்தை சாகும் போது வெறும் பேம்பஸ் மட்டும் தான் மேடம் போட்டிருந்ததா. எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல? நெஞ்ச நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது.